அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. சர்க்கரை வியாதி, தைராய்டு, இரத்த அழுத்தம், தோல் நோய்கள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்பகமான தீர்வு குப்பு திருமூலர் சித்த மருத்துவமனை. ஆன்லைன் மூலமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மருந்துகள் கொரியர் மூலமாக அனுப்பப்படும். நம்பகமான சித்த மற்றும் ஆயுர்வேத சிகிச்சை. திருமூலர் சித்தா, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆத்மலிங்கா ஃபவுண்டேஷன் சார்பில் இன்றைக்கு குண்டலினி யோக வகுப்பினுடைய 2வது வகுப்பு. இந்த வகுப்புக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்று ஆத்மலிங்கா ஃபவுண்டேஷன் சார்பில் இந்த ஆன்லைன் வகுப்பை தொடங்குகின்றேன். இதற்கு முன்னாடி நாம மூலாதார வகுப்பு பார்த்தோம். அதில் நாம் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டு வர்றோம். இன்னும் சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். என்னன்னா, நிறைய யூடியூப்ல சக்கரங்களை பற்றின வீடியோஸ் இருக்கு. நாம் அதை பார்த்துட்டு அப்படி போயிடல. விவரம் தெரிஞ்சுக்கணும், எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யூடியூப்ல இருக்க வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம் இல்லையா? அதில் எல்லா டேட்டாவும் இருக்கு. ஏஐடி கேட்டிங்கன்னா எல்லா டேட்டாவும் கொடுக்கும். அப்போ ஏன் நாம் இந்த வகுப்புல கலந்துக்கணும், அதுவும் பணம் கட்டி கட்டண வகுப்புல ஏன் கலந்துக்கணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இன்னும் ஏஐ கிட்ட போகல. ஏஐ ஸ்பிரிச்சுவல்ல ஏஐ கிட்ட கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் போயிடுச்சு. எல்லா டெக்னாலஜியும் போயிடுச்சு. நீங்க எந்த வேணா ஏஐ கிட்ட கேட்டு நீங்க அதை அப்ளை பண்ணிக்க முடியும். ஆனால் ஸ்பிரிச்சுவல்ல சில ஏரியா மட்டும் ஏஐ கைக்கு இன்னும் போகலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி விஷயங்களை நாம் ஓப்பனாக பேசுறது இல்லை, வீடியோஸில் பேசுறது இல்லை, அதை அப்லோட் பண்ணுறது. நான் பேசுகிறேன்னா அது உங்களோட சரி. இதை நாம் வீடியோவாக அப்லோட் பண்ணோம்னா அது ஏஐயோட கைக்கு போயிடும். அதன் பிறகு அது என்ன சொல்லுதோ அதுதான். இப்போ நாம் என்ன பண்றோம்னா, அந்த சிக்கலான விஷயத்த நேரடியாக ஒரு குருவும் ஒரு மாஸ்டரும் ஒரு சீடரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கான்வர்சேஷனை மட்டும் நாம கட் பண்ணிடுறோம். அதை நாம வீடியோவில் அப்லோட் பண்றது இல்லை. எனவே தான் இந்த வகுப்பு. நேரடி வகுப்பு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு. அப்போ நாம எல்லாத்தையுமே ஏஐ கிட்ட கொடுத்தோன்னா ஏஐ என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அது வேற ஒரு ஃபார்மேட் எடுத்துட்டு போகும். அதனால குழப்பம் விளையும். அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையும் நாம வீடியோவில் அப்லோட் பண்ண முடியாது. நிறைய ரகசியங்கள் வீடியோக்குள்ள வராது. அது மேக்சிமம் அதை அப்லோட் பண்ண மாட்டேன். அந்த வகையில தான் இந்த வகுப்பை நாம எடுக்கணும். சரி, இதுக்கு முன்னாடி நாம மூலாதார வகுப்பு பார்த்தோம். அதுல நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு சுவாதிஷ்டானமும் மணிப்பூரகம் இந்த இரண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கணும். இந்த குண்டலினி யோகம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க. ஆனா இன்னும் ஆழமா அதை பார்த்தோம்னா, குண்டலினி யோகம் அப்படிங்கிறது 6 சக்கரங்கள் இருக்கு அப்படின்னா, 6 சக்கரங்கள் என்பது குண்டலினி யோகம். அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி. அப்போ இந்த 6 சக்கரங்கள் அப்படிங்கிறது என்ன, ஒரு சமாதியை 6ஆக பகுப்பது. ஒரு சமாதியினுடைய 6 பிரிவுகள் தான் இந்த பாடம். அதுல சமாதியினுடைய முதல் பகுதி, முதல் பார்ட்டை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சமாதியினுடைய ஒரு பகுதியை தெரிந்து கொண்டோம். மீதம் உள்ள 5 பகுதியை தெரிந்து கொள்ள போகிறோம். அந்த 5 பகுதியை நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு சமாதியினுடைய வடிவமைப்பு என்ன, அதனுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க முடியும். சரி, இதை தெரிஞ்சுக்காம நேரடியாக சமாதிக்குள்ள போக முடியாதா? ஒரு கேள்வி. போகலாம். சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, திரும்பி வர முடியாது. இப்ப நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒண்ணும் இல்லை, உங்களை ஒரு கிரெயின்ல கட்டி மேல தூக்கி ஒரு பில்டிங் மேல வச்சிடலாம். இப்போ மேல கொண்டு போறது பிரச்சனை. எப்படி கீழே வருவீங்க? நீங்க குதிச்சுதான் வரணும். குதிச்சிங்கன்னா சேதமாயிடும். அப்போ நாம் என்ன பண்றோம் அப்படின்னா,
அந்த சமாதி அப்படிங்கிற அந்த கட்டடத்தினுடைய உச்சிக்கு செல்வதற்காக 6 படிகளை அமைக்கிறோம். அந்த 6 படிகள் தான் 6 சக்கரங்கள். அதுல ஒரு படியை நாம் அமைச்சிட்டோம். மூலாதாரம்ங்கிற படிய அது அஸ்திவாரம். அதை அமைத்து விட்டோம். அடுத்ததாக சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் அப்படிங்கிற அந்த 2 படியை இப்ப நம்ம கட்ட போறோம். இப்படி 6 படிகளை நீங்க கட்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த படிகளின் வழியாக சமாதி என்ற நிலைக்கு ஏறி செல்ல முடியும். அதே படிகளின் வழியாக நீங்கள் திரும்பி வர முடியும். அது ஒரு பாதுகாப்பு. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே சன்னியாசிகள் கிடையாது இல்லையா? எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிறவர்கள், கடமையில் இருப்பவர்கள். அப்ப அவர்களை நாம் ஏத்தி விட்டுட்டு இறங்க முடியலன்னா என்ன பண்றது? சிக்கலாயிடும் இல்லையா? அப்போ எப்படி ஏறுவது என்று தெரிந்து கொண்டால் எப்படி இறங்குவது என்பதை நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. எந்த படிகளின் வழியாக ஏறுகிறீர்களோ அதே படிகளின் வழியாக நீங்கள் இறங்க முடியும். எனவே குண்டலினி யோகம் என்பது சமாதியினுடைய மறுபெயர். அந்த சமாதியை 6 படிகளாக இருக்கிறது. அந்த 6 படிகளில் ஒரு படியை நாம் அமைத்து விட்டோம். அடுத்து 2வது 3வது படியை இப்போது அமைக்கப் போகிறோம். 2வது படி என்ன அப்படின்னா, இப்போ முதல் சக்கரத்தினுடைய அமைப்பை பார்த்தோம். அதனுடைய தன்மைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நம்முடைய கடவுள் பாத்தீங்கன்னா, முருகனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆறுமுகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அவருக்கு 6 முகம் இருக்கு, அதனால அவருக்கு 6 முகம் பேர் வந்தது அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லுவார். அது பக்தி சார்ந்தது. ஆனா ஞானம் சார்ந்து, தத்துவம் சார்ந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 6 முகம் என்பது 6 சக்கரங்களுடைய அடையாளம். 6, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகம் இருக்கும். இந்த 6 முகத்துல 6 சக்கரம் 6 முகம். 6 முகத்துல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு முகம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு முகம் இருக்கும், ஒருத்தருக்கு 2 முகம் இருக்கும். இந்த 6 முகத்தையும் அடைந்தவர் எவரோ அவருக்கு பேரு அதோமுகம்னு பேர். அதோமுகம்னா இந்த அதுவரையிலும் கடந்து சென்று உச்சியை சென்று அந்த உச்சியில் இருந்து கீழ் நோக்கி பார்க்கும் முகம். அதோன கீழ் நோக்கி. இப்ப நாமெல்லாம் என்ன பண்றோம்னா கீழே இருந்து மேல் நோக்கி பார்க்கிறோம். ஆனால் இந்த 6 முகம் அடைந்தவர், இந்த 6 முகம், அதாவது அந்த உச்சியை அடைந்தவருக்கு பேர் தான் 6 முகம்னு பேர். அந்த 6 முகம் அந்த 6வது சக்கரம் வரைக்கும் அடைவாங்க. அதன் மேலும் இன்னொரு முகம் இருக்கிறது. அந்த முகத்துக்கு பேரு அதோ முகம் என்று பெயர். அதோ முகம் என்றால் உச்சியிலிருந்து கீழே பார்ப்பது. அது நீங்க மலை உச்சியிலிருந்து கீழே பார்ப்பது. அதனாலதான் ஒரு மலை மேல இருக்காரு. அடுத்ததாக அவர் கையில பாத்தீங்கன்னா ஒரு வேல் வச்சிருப்பாங்க. அந்த வேல் என்ன செய்தி சொல்கிறது என்றால், அந்த வேல் நாம் உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த வழிகாட்டி பலகை மாதிரி, அம்புக்குறி மாதிரி என்ன வச்சிருக்காங்க இல்லையா, பாதையை காட்டுவதற்காக அம்புக்குறி வச்சிருப்பாங்க. அந்த அம்புக்குறி தான் அந்த வேல். நம்முடைய உயிர் ஆற்றலானது மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக தான் அந்த வேல் அது சாஞ்சோ இப்படி முன்னாடியும் இருக்காது, செங்குத்தாக மேல் நோக்கி இருக்கும். இது ஒரு அடையாளம். அதாவது அவருடைய உயிராற்றலை மேல் நோக்கி செலுத்தி கொண்டிருப்பவர். 6 முகம் என்று அந்த பெயருடைய அவர் இந்த வேலை கையில் கொண்டு அடையாளப்படுத்துகிறார். எதற்கென்றால், நான் மேலே சென்று கொண்டிருக்கிறேன், உயர்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்குள்ளே என்பதை நினைவுபடுத்துவதற்காக அந்த வேல். நாம் எப்படி செல்ல வேண்டும் என்பது. எப்படி செல்ல வேண்டும்? 6 முகம் இருக்கிறது. அந்த 6 முகம் எப்படி இருக்கிறது? மேல் நோக்கி இருக்கிறது. அதற்கான அடையாளம் தான் அந்த வேல். அப்ப இந்த 6 முகத்துல முதல் முகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலாதாரம் முதல் முகம், அடிமுகம். அந்த முகத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதனுடைய 2வது முகத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். 2வது முகம் என்பது என்னவென்றால், சுவாதிஷ்டானம் என்பது 2வது முகம். சரி, இந்த 2வது முகத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த 6 முகங்களும் 6 சக்கரங்களும் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையை நாம் எந்த வகையாக, எந்த வழியில் அல்லது எந்த கோணத்தில் செலுத்துகிறோம் என்பதற்கான ஒரு சிம்பிள் தான் இந்த முகம். உதாரணமா இந்த மூலாதாரம் இருக்கு. இந்த மூலாதாரத்தில் இருப்பவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மூலாதார சக்கரம் சரியாக இயங்கவில்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த மூலாதாரத்தில் இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் சோம்பல் உள்ளவராக மற்றவர்களிடம் வேலை வாங்கி தான் அமர்ந்து கொண்டு
மற்றவர்களிடம் வேலை வாங்குவராக. அவங்க உட்கார்ந்த இடத்த விட்டு அசைய மாட்டாங்க. சொல்லுவாங்க இல்லையா? அவர் ஒரு வேலையும் செய்ய மாட்டார். உட்கார்ந்த இடத்துல அசையவே மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் வேலை செய்யும் விதம், இவருடைய வாழும் விதம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அசையாமல் எதுவுமே செய்யாம நோகாம நோன்பு கும்பிடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மனநிலை இருக்கும் மூலாதாரத்தில் இருப்பவர்கள். இப்ப இந்த இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டானம் இருப்பதற்கு என்ன தன்மை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாவற்றையும் இன்பத்தின் மூலமாக அடைய முடியுமான்னு பார்ப்பாங்க. இவங்களுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இரண்டாவது சக்கரத்தில் உள்ளவர்களுடைய தன்மை அது சரியாக மேல் ஏறாவிட்டால், சாதாரண நிலையில் இருந்தால் அவர்களுடைய சக்கரம் மிக வேகமாக இயங்காமல் அடுத்த சக்கரத்தோடு தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் எல்லாவற்றையும் இன்பத்தின் மூலமாக அடைய முடியுமா என்று பார்ப்பார். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு ஏதாவது மூலிகை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. மூலிகைன்னா இப்ப இந்த சில போதைப் பொருட்கள், அதை நம்ம பேரை சொல்ல முடியாது, சில போதை இலைகள்லாம் இருக்கு. அந்த இலைகளை உட்கொண்டு அந்த இன்பத்தின் மூலமாக இறைவனை அடைய முடியுமான்னு பார்ப்பாங்க. இது ஒரு டைப். இன்னொரு டைப் என்ன பண்ணுவாங்கன்னா, காமம் என்ற இன்பத்தின் மூலமாக அடைய முடியுமான்னு பார்ப்பாங்க. இந்த தந்திராவில் இருக்கிறவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருப்பவர்கள். இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காமத்தின் மூலமாக கடவுளை அடைய முடியும் ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு இருப்பான். முதல்ல இருக்கிற மூலாதார சக்கரம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்காக யாராவது ஏதாவது செய்வாங்களான்னு பார்த்துட்டு அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. அவருக்காக யாராவது ஏதாவது செய்வாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எல்லாத்தையும் குரு கிட்ட கொடுத்துட்டேன், நான் எதுவுமே இப்ப பண்றது இல்லை, எல்லாம் அவரு பார்த்துக்குவாருன்னு சொல்லுவோம். இவன் மூலாதாரத்திலே இருக்கிறவன். ரெண்டாவது இருக்கிற என்ன பண்ணுவாங்கன்னா, சந்தோஷத்தின் மூலமாக இன்பத்தின் மூலமாக அதை அடைய முடியுமா அப்படின்னு பார்ப்போம். இவர்களுடைய நாட்டம் எல்லாம் கொண்டாட்டமாக இருப்பது எப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். வாழ்க்கையை கொண்டாடுங்கள், வாழ்க்கையில் கொண்டாட்டம் மட்டும்தான் உயர்ந்தது, அதை தவிர கடவுளை அடைய வேறு வழி இல்லை, தந்திராவை தவிர வேறு வழி இல்லை, உலக இன்பங்களை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு போதித்துக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் அந்த இரண்டாவது சக்கரத்தில் இருப்பவர்கள். இப்போ இந்த மூன்றாவது சக்கரமான மணிப்பூரகத்தில் இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அவர்களுடைய அந்த உணர்வு எப்படி இருக்கும், அவங்க எதன் மூலமா இதை தேடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் உணவின் மீது, ஜீரணத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டவராக இருப்பார். நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாம் என்ன நினைக்கிறோம்னா, மணிப்பூரகம் என்பது ஜீரணத்துக்கான இடம். அதுக்கு முன்னாடி இந்த 6 சக்கரங்களையும் நாம் 2 பிரிச்சுக்கலாம். அப்பதான் இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். என்னன்னா, முதல் 2 சக்கரமான மூலாதாரம் மற்றும் சுவாதிஷ்டானம் இரண்டும் ஒரு செட்டு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மணிப்பூரகம், அநாகதமும் ஒரு செட்டு, விசுத்தியும் ஆக்னியும் ஒரு செட்டு. இதை 3 செட்டா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா இது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்போ முதல் சக்கரமான மூலாதாரமும் இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டானமும் இணைந்து வேலை செய்யும். இது ரெண்டும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம் மாதிரி. எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று மண், இன்னொன்று நீர். இந்த மண்ணும் நீரும் பாத்தீங்கன்னா எப்போ இணைஞ்சுதான் இருக்கும். மண் என்ன பண்ணுன்னா அசையாது, நீர் அதன் மீது அசைந்து கொண்டிருக்கும். இந்த ரெண்டும் சேரும் போது, இந்த மண்ணும் நீரும் சேரும் போது என்ன ஆகுதுன்னா, சித்த மருத்துவத்தை என்ன சொல்லுவாங்கன்னா கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சுவாதிஷ்டானம் என்ன பண்ணுன்னா, மண்ணோட இணையும் போது அது கபம் கொண்ட இந்த விந்துவின் மூலம் இன்பம் அனுபவிக்க முடியுமா, இறைவனை அடைய முடியுமான்னு பார்க்கும், முயற்சி பண்ணும். அதுக்கு அடுத்ததான் இருக்கக்கூடிய அந்த மணிப்பூரகம் என்ன பண்ணும்னா, அநாகதம் என்பது காற்றுத்தன்மை கொண்டது, மணிப்பூரகம் என்பது நெருப்புத்தன்மை கொண்டது. இந்த நெருப்பு வரைக்கும், அதாவது மண் அப்படிங்கிறது சாலிடானது, நம்மளுடைய கண் பார்வைக்கு தெரியும், நம்மளால உணர முடியும். நீர் அப்படிங்கிறது அதிலிருந்து மென்மையானது, அதாவது மண்ணை நீங்க பிடிக்க முடியும், ஹேண்டில் பண்ண முடியும், தண்ணியை பிடிக்க முடியாது. இப்போ இதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற நெருப்பை நீங்க பார்க்க முடியும், தொட முடியாது. காற்றை நீங்கள் தொட முடியும், பார்க்க முடியாது. இது ரெண்டும் கம்பைன். மண்ணு நீங்க தொட முடியும், பார்க்க முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். தண்ணிய நீங்க தொட முடியும், பார்க்க முடியும், ஹேண்டில் பண்றது கஷ்டம். அதுக்கு அடுத்தவா இருக்கக்கூடிய நெருப்பை நீங்க பார்க்க முடியும், ஹேண்டில் பண்ண முடியும், தொடர்றது கஷ்டம். காற்றை நீங்கள் பார்க்க முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது, ஆனா உணர முடியும். இதுதான் இந்த 3 செட்டுக்கான தொடர்பு. அப்போ இந்த மணிப்பூரகம் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஜீரணத்திற்கு அங்கிருந்து தான் இந்த உடம்பு மொத்தத்துக்கும் ஆற்றல் கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனா மருத்துவம் என்ன சொல்லுது, நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நமது உடலில் தோன்றக்கூடிய எல்லா நோய்களுக்கும் 90% காரணம் நம்முடைய வயிற்று பகுதி அப்படின்னு. அப்போ நம்முடைய கர்மாவினுடைய பெரும் பகுதி அல்லது நாம் என்ன இந்த தன்மை இருப்பவங்க மணிப்பூரக சக்கரம் அதீதமாக வேகத்தில், அதாவது நார்மலா இல்லாம இருந்ததுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உணவை தவறாக எடுப்பார்கள். இந்த உணவை தவறா எடுக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, தவறான உணவு தவறான உறவை தேடும். நல்ல உணவு நல்ல உறவை தேடும். நீங்க என்ன உணவு எடுக்கிறீங்களோ அதுதான் நீங்க யாரு கூட உறவு வச்சுக்கிறீங்கிறத தீர்மானிக்கும். அப்ப இந்த மணிப்பூரகம் என்ன செய்கிறது என்றால், மணிப்பூரகத்தில் உணவு எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பதை பொறுத்து இந்த சுவாதிஷ்டானம் இயங்கும். இப்ப பாருங்க, நாம தவறான உணவு வெறும் வாய் ருசிக்காக சுவைக்காக மட்டுமே உணவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சுவாதிஷ்டானம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இது உடல் சம்பந்தமான தொடர்பு ஏற்படக்கூடிய இடம். இந்த இடம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, சுவைக்காக பிற உடலை தேடும், சுகத்துக்காக பிற உடலை தேடும். அப்போ இந்த சுவாதிஷ்டானத்தை இயக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா மணிப்பூரகம். மூலாதாரத்தை இயக்கிறது சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானத்தை இயக்கிறது மணிப்பூரகம். எப்படி இயக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவைக்காக உண்ணுவது. இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே சுவைதான். டேஸ்ட் இல்லைன்னா அதை செய்ய மாட்டாங்க. வாழ்க்கையில் ஏதாவது இன்ட்ரெஸ்டா செய்யணும், மாப்பிள்ள இன்ட்ரெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இன்னும் ஏன் வேலைக்கு போகல, ஏன் படிக்கலைன்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஏன் வேலைக்கு போகல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன் கல்யாணம் பண்ணிக்கல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்படி எதை கேட்டாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவான். இவங்கள் இந்த சுவை இருந்தால் மட்டுமே அதை செய்வார்கள். அப்படி யாரெல்லாம் இந்த சுவைக்கு அடிமையாகி இருக்கிறார்களோ அந்த இவங்க எங்க பாதிப்பு இருக்குன்னா, அவர்களுடைய மணிப்பூரகத்தில் பாதிப்பு இருக்கும். இப்ப மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம் மற்றும் மூலாதாரம் மூன்றும் ஒன்றை ஒன்று சங்கிலி தொடர் போல அது தொடர்ந்து இருக்கிறது. இப்போ இந்த இந்த சக்கரங்களுக்கு விலங்குகளுடைய தன்மை இருக்கு. இதுக்கு சில விலங்குகள் கொடுத்துருக்காங்க. இப்ப மூலாதாரத்துக்கு பாத்தீங்கன்னா சிவப்பு வண்ணம் கொடுத்துருக்காங்க, சுவாதிஷ்டானத்துக்கு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வண்ணம், மணிப்பூரகத்துக்கு மஞ்சள் வண்ணம். அதே மாதிரி இதுக்கு விலங்குகளும் கொடுத்துருக்காங்க. விலங்குகள் அப்படிங்கிறது அதனுடைய சிம்பிள், அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது அந்த விலங்குகள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மூலாதாரத்துக்கு என்ன விலங்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யானை. யானை பாத்தீங்கன்னா மெதுவா தான் அசையும், மெதுவா அசைஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்காக அதுக்கு ஒரு அடையாளமா கரெக்டா ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த யானை மட்டும் இல்ல, அதுக்கு 7 துதிக்கைகள் இருக்கு. அந்த யானைக்கு 7 தும்பிக்கைகள் உள்ள ஒரு யானை. அதனுடைய அடையாளம் தான் மூலாதாரம். அது ஒரு தும்பிக்கையை வச்சிருந்தாலே அதை சமாளிக்கிறது கஷ்டம். 7 தும்பிக்கை இருந்தா அந்த யானை என்ன பாடுபடுத்தும் பாருங்க, அது அடையாளம். இந்த இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த சுவாதிஷ்டானத்துக்கு என்ன விலங்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலை. இப்ப திருவானைக்காவல்ல பாத்தீங்கன்னா அந்த யானை முதலை கவியது அப்படின்னு ஒரு கதை இருக்கும். இதெல்லாம் சக்கரங்களோட தொடர்புடையது. அப்ப இந்த சக்கரத்துக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா முதலை என்பதை அடையாளம் கொடுத்துருக்கு. இந்த முதலை என்ன பண்ணுன்னா, தரையில இருக்கிறத விட தண்ணீர்ல இருக்கும்போது இது ரொம்ப ஆபத்தானது. இந்த நீர் மையம், சுவாதிஷ்டானம்ங்கிற நீர் மையம், அந்த நீர் மையத்தை இருக்கும்போது இதனுடைய ஆற்றல் அபரிமிதமா இருக்கும். அந்த அபரிமிதமான ஆற்றலை இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நல்ல வழியில் உபயோகித்தால் நன்மை பயக்கும், இல்லைன்னா என்ன ஒண்ணு இதுவே இவர்களை அழித்து விடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பெண்களோடு தொடர்பு கொண்டு பெண் மோகத்தாலே அவருடைய வாழ்க்கையை தொலைப்பார்கள். நிறைய பெண்களுடைய வாழ்க்கையும் தொலைப்பார்கள். அடுத்தவருடைய மனைவியை அபகரிப்பது, அடுத்தவர் மனைவி மீது ஆசை கொள்வது, தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்வது எல்லாம் இந்த முதலைத்தன்மை கொண்ட சக்கரத்தினாலே நிகழ்வது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மணிப்பூரகம். இந்த மணிப்பூரகத்துக்கு என்ன விலங்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மறி ஆடு. இந்த ஆடு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா குனிஞ்சு எதையாவது சாப்பிட்டே இருக்கும். எங்க பாத்தீங்கன்னாலும் சாப்பிட்டே இருக்கும், எதை பாத்தீங்கன்னாலும் சாப்பிட்டே இருக்கும். அதே மாதிரி இது சாப்பிடுதா, இந்த சாப்பிடுறத மற்றவங்க சாப்பிடுவாங்க. முதல்ல யாரும் சாப்பிடுறது இல்லை, யானை யாரும் சாப்பிடுறது இல்லை. ஆனா
இந்த செம்மறி ஆடை சாப்பிடுவார்கள். எனவே அது வயிற்று பகுதிக்கு சரியா அந்த விலங்கு பொருத்தியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணிப்பூரகம் அநாகரிகத்துக்கு பார்த்தீங்கன்னா மான். ஏன்னா காற்று வேகமா மான் வந்து பார்த்தீங்கன்னா துள்ளி துள்ளி ஓடும், வேகமா ஓடும். காற்றுக்கு அந்த காற்று பகுதி அந்த பகுதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டை பகுதி விசுக்திக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வெள்ளை யானை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்ஞாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னம், சகசிராரத்துக்கு தாமரை மலர். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தத்தோடு அவர்கள் ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார்கள். இப்போ இந்த இந்த மூலாதாரத்தினுடைய மந்திரங்கள் பார்த்தோம், அதனுடைய தன்மையெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ இந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற பெயருக்கு என்ன பொருள் அப்படின்னா, இது 2 வார்த்தைகளுடைய இணைப்பு. இந்த சுவாதிஷ்டானத்துக்கு என்ன பொருள்னா, சுயம் அதிஷ்டானம் அப்படிங்கிறதா சுவாதிஷ்டானம். அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதர் தன்னுடைய இருப்பை உணரும் இடம், ஒரு மனிதர் தான் எங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய இடம். இந்த இடத்தில் தான் அவருடைய தன்னுடைய அடையாளத்தை பதித்து வைத்திருக்கிறார், மறைத்து வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துலதான் இன்னொரு உயிர் உருவாகக்கூடிய, இன்னொரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மறைந்திருக்கிறது. தன்னை உருவாக்கிய இடம், தான் உருவாக்கிய இடம், தான் உருவாக்கியதும் தன்னை உருவாக்கியதும் அந்த இடம்தான். எனவே அதை சுய அதிஷ்டானம், தான் இருக்கும் இடம் என்று குறிப்பிடுகிறார். இந்த 3வதாக இருக்கக்கூடிய இந்த இந்த மணிப்பூரகத்துக்கு நிறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம். இதற்கு இந்த 2வதாக இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானத்துக்கு ஆரஞ்சு. இப்படி இந்த 3 இதுக்கு சக்கரங்களுக்கும் 3 விதமான வண்ணங்கள். இப்ப முதல்ல நம்ம பார்த்தோம் லம் அப்படிங்கிற அந்த மந்திரம் எதனுடையதுன்னா மூலாதாரத்தினுடைய. இப்ப இருக்கக்கூடிய இந்த சுவாதிஷ்டானத்தினுடைய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வம் அப்படிங்கிறது அவருடைய மந்திரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மணிப்பூரகத்தினுடைய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரம் அப்படிங்கிறது அந்த அந்த சக்கரத்தினுடைய மந்திரம். இப்போ இன்றைக்கு நாம பார்க்க போறது சமாதியினுடைய 2வது படி மற்றும் 3வது படி. இப்போ இதுல நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். என்னுடைய வண்ணம் என்னன்னு பார்த்தோம், என்னுடைய தன்மை விலங்குகள் என்ன அப்படிங்கிற விலங்குகளுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுய அதிஷ்டானம் என்று சொல்லப்படக்கூடிய சுவாதிஷ்டானத்தில் இருக்கும் ஒரு மனிதர் தன்னுடைய மூலத்தை, இறைவனை, இயற்கையை, பிரபஞ்சத்தை எப்படி தேடுவார் அப்படின்னா இன்பத்தின் மூலமாக தேடுவார். இந்த இன்பத்தின் மூலம் அவர் எந்த விதமான இன்பத்தின் மூலம், சாத்வீக இன்பமா அல்லது எந்த விதமான இன்பத்தில் தேடுகிறார் என்பதை தீர்மானிப்பது மணிப்பூரம். அவர் என்ன சுவையை எடுக்கிறாரோ அந்த சுவையை அவர் தேடுவார். இதுதான் இந்த சக்கரங்களுடைய வேலை. இந்த சக்கரங்கள் என்ன வேலை செய்யுது இப்ப புரியும். இப்ப பாருங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தீர்கள். நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நான் ஜாதகம் பார்த்து தேர்ந்தெடுத்தேன், எங்க சொந்தக்காரங்க சொன்னாங்கன்னு தேர்ந்தெடுத்தேன், நானே தேர்ந்தெடுத்தேன், எப்படியோ ஒரு விதம் தேர்ந்தெடுத்திருப்பீர்கள். ஆனால் அந்த உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த சுவாதிஷ்டான சக்கரம். இந்த சுவாதிஷ்டான சக்கரம் எந்த சுவையை விரும்புகிறதோ அந்த பெண்ணை உங்களுக்கு விருப்பமா இருக்கும், அந்த பொண்ணுதான் உங்களுக்கு பிடிக்கும். நீங்க யாரு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. உங்க சுவாதிஷ்டானம் என்ன சொல்லுதோ அது என்ன சுவையை கேட்கு. அதனாலதான் பாருங்க, பெரிய இடத்துல இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல, பொருத்தமே இல்லாத, எந்த வகையிலும் தகுதி இல்லாத ஒரு இடத்துல பொண்ணு இவரு போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில ஏகப்பட்ட துன்பம். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சுவாதிஷ்டானம் உங்களை இயக்குவது, உங்களுடைய நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எதை சுவைக்க வேண்டும் என்பதை இந்த சுவாதிஷ்டானம் தான் முடிவு பண்ணுது. அதுவும் இல்லாம இதனுடைய அந்த விலங்கு பாத்தீங்கன்னா, இந்த முதலை என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இரையை கடிச்சு மென்னாலும் சாப்பிடாது, அப்படியே விழுங்கிடும், துண்டு துண்டா கட் பண்ணி விழுங்கிடும். இது இன்பத்தை, இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல சரியா இயங்காதவங்களுடைய இன்பம் எப்படின்னு கேட்டீங்கன்னா முழுமையா இருக்காது. முழுமையா அவர்களால் எந்த இன்பத்தையுமே அனுபவிக்க முடியாது. அதனால என்ன இவர்களுக்கு இன்ப நாட்டம் குறையவே குறையாது. இன்பத்திற்கு மேலும் 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 ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு தேடிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, இவர்களால் முழுமையான அந்த இன்பத்தை அடைய முடியாததால இவர்கள் அந்த இன்பத்தினாலேயே, இன்பத்தை தேடியே அவருடைய வாழ்க்கை கழியும்.
இன்பத்திலேயே அவருடைய வாழ்க்கை முடியும், இன்பத்தை தேடி. இதுதான் சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய தன்மை. அதுக்கடுத்து இந்த மணிப்பூரக சக்கரம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த வகையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவது. சில நேரம் பார்த்தீங்கன்னா சில உணவுகள் நமக்கு சேராது. ஆனா இந்த சுவாதிஷ்டானத்தோட தொடர்பு, அந்த சுவையோட தொடர்பு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்முடைய வயிற்றுக்கு சேரணியிலானும் பரவாயில்லைன்னா அந்த உணவு தூக்கி உள்ள போட்டுருவோம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய உடல் துன்பப்படும், நோய்வாய்ப்படும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டும் இருந்திருக்கிறது. இந்த சுவாதிஷ்டானத்தை நீங்கள் கட்டுப்படுத்தாமல், சரியாக அந்த சக்கரத்தை சரி செய்யாமல் மணிப்பூரகத்தை சரி செய்ய முடியாது. அப்போ இன்ப நாட்டம் குறைய வேண்டும். இன்ப நாட்டம் குறைஞ்சாதான் மணிப்பூரகம் கட்டுக்குள்ள வரும். நீங்க மணிப்பூரகத்தை நேரடியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்தில் அது ஓட்டை, இந்த இன்பம், இன்ப நாட்டம், இன்ப தேட்டம் என்ற வழியாக அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப இதுவரைக்கும் நாம் என்ன பார்த்தோம்னா, சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய வண்ணம் என்ன, ஆரஞ்சு, அதனுடைய மந்திரம் என்ன, அதனுடைய விலங்கு என்ன, அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம். மணிப்பூரகத்தினுடைய தன்மை என்ன, அதனுடைய வண்ணம் என்ன, அதனுடைய விலங்கு என்ன, ஏன் மணிப்பூரகத்துக்கு அந்த வண்ணம் கொடுத்துருக்காங்க, மஞ்சள் வண்ணம் அப்படின்னா அந்த இடத்துல நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும் எப்பவுமே. அது ஒரு அடுப்பு மாதிரி. அந்த இடத்தில் நெருப்பு இருப்பதால மஞ்சள் வண்ணம், ஏன்னா நெருப்பு மஞ்சள் வண்ணம் அப்படிங்கிறதுனால அந்த பகுதிக்கு மஞ்சள் வண்ணத்தை வழங்கினார்கள். இப்போ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இதற்கு அடுத்த சக்கரம் பாருங்க. மொத்தம் 6 சக்கரத்தை 2ஆ பிரிக்கலாம். அதை ஒரு மூணு பிரிவா பிரிச்சோம். 2 செட்டா 3 பிரிவா பிரிச்சோம். இதை 2ஆ பிரிக்கலாம். என்னவா பிரிக்கலாம்னா, கீழ் 3 மேல் 3 அப்படின்னு பிரிக்கலாம். இந்த கீழ் 3 தாண்டியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98% இதை தாண்டி இருக்க மாட்டாங்க. இந்த 3வது சக்கரத்தை தாண்டி இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் ஆன்மீகத்தை போதிக்கிறோம், அவர் குருவாக இருப்பார், ஆன்மீகத்தை போதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, இன்பத்தை அடைவதற்கான இந்த பொருள் இன்பத்தை, இந்த உணவின் மூலமாக, போதையின் மூலமாக வரும் இன்பத்தை அவர் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு இருப்பார். அப்ப அவர் எங்க இருக்காருன்னா, இந்த 2ல தான் இருப்பார். அவரே மணிப்பூரகத்தை தாண்டியவராக இருக்க மாட்டார். அவரை பின்பற்றுபவர்களுக்கு என்ன வழி காட்டுவார்னா, அவர் எந்த வழியில் செல்கிறாரோ அந்த வழியை காட்டுவார். நான் இன்பத்தின் மூலமாக இறைவனை அடைய முடியும் என்று நம்புகிறேன், அதை நான் மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். அப்போ ஆழமா பார்த்தா அவர் இந்த முதல் 3 சக்கரத்துக்கு உள்ளே இருப்பவர், அவர் அதை கடந்தவர் அல்ல. இந்த முதல் 3 சக்கரங்களை கடந்தவர்கள் இன்பத்தை பற்றி பேச மாட்டார்கள், பொருளை பற்றி பேச மாட்டார்கள், பணத்தை பற்றி பேச மாட்டார்கள். அவர்கள் பொருளை பற்றி பேசுவதில்லை, அருளை பற்றி மட்டுமே பேசுவார்கள். இன்பத்தை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை, பணத்தை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை, அவர்கள் இந்த உலகத்து பொருட்களை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை. எப்போ இந்த 3வது சக்கரம் கடந்த பிறகு ஒருவர் பணத்தின் மீது நாட்டம் கொண்டிருக்கிறார், இன்பத்தின் மீது நாட்டம் கொண்டிருக்கிறார், போதையின் மீது நாட்டம் கொண்டிருக்கிறார், சுகமோகத்தின் மீது நாட்டம் கொண்டிருக்கிறார், தன்னை சொகுசாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் நாட்டம் இருக்கிறார் என்றால், அவர் எவ்வளவு பெரிய குரு என்று தன்னை சொல்லிக் கொண்டாலும் அவர் அந்த 3 சக்கரத்துக்கு கீழ் இருப்பவர். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சுகநாட்டம் இல்லாமல் இருப்பார்கள், இன்பத்தின் வழியாக, போதையின் வழியாக, இன்பத்தின் வழியாக இறைவனை அடைவதற்கு அவர் சிபாரிசு செய்ய மாட்டார், அந்த வழியை காட்ட மாட்டார். சரியான வழியை, இன்னும் சொல்ல போனா கடினமான வழியை அவர் உங்களுக்கு காட்டுவார். இதெல்லாம் அந்த 3 சக்கரத்துக்கு மேல் இருப்பவருடைய தன்மை. அப்போ நாம் இப்ப எங்க இருக்கோம்னா, மிக முக்கியமான இடத்துல இருக்கிறோம். மனிதர்கள் மிருகமாகவும் தெய்வமாகவும் பிரியக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். ஒரு மனிதன் மூலாதாரம், சுவாதிஷ்டானம் மற்றும் மணிப்பூரகத்தை கடக்கும் போது அவன் தெய்வ நிலையை தொடங்குகிறான். அந்த சக்கரங்களை தாண்ட முடியாத போது அவன் விலங்கு தன்மையிலேயே வாழ்கிறான். விலங்கு என்ன செய்யும்? உட்கார்ந்திருக்கும், படுத்திருக்கும். மூலாதாரம் இன்பத்தை தேடும், சுவாதிஷ்டானம் நிறைய சாப்பிடும், மணிப்பூரம் அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தப்ப பாத்தீங்கன்னா, இந்த மூச்சு பயிற்சி, இந்த வாசி யோகம், இதெல்லாம் எங்க தொடங்குதுன்னு கேட்டீங்கன்னா, அநாகதத்துலதான் தொடங்குது. ஒரு வாசி யோகம் கற்றுக்கொள்ள போகிறேன், நான் இறைவனை பற்றி தேடப் போகிறேன் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கும் போதே அவர் அநாகத்திலிருந்து தொடங்கணும். இதெல்லாம் தாண்டி, அதனாலதான் அங்க நீங்க போய் வாசி யோகம் கத்துக்க போனீங்கன்னா,
அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மாமிசம் சாப்பிடாதீர்கள், போதைப் பொருட்களை உபயோகிக்காதீர்கள், சிற்றின்பத்தை செய்யாதீர்கள்னு சொல்றாங்க. என்ன காரணம்? அது அந்த சக்கரம் 3ம் கீழ்நிலை சக்கரம். அதுல இருந்தீங்கன்னா நீ இந்த சக்கரத்துக்கு வர முடியாதுங்கிறத அவங்க அப்படி சொல்றாங்க. அப்போ இந்த நாம் என்ன பண்ணோம்? 6 சக்கரங்களை 3 பிரிவாக பிரித்தோம். அதுல பார்த்தீங்கன்னா 2, 2 செட்டு ஒரு சக்கரம். 2 கம்பைன் பண்ணது ஒண்ணு. அதுக்கப்புறம் 2 மிகப் பெரும் பிரிவாக பிரித்தோம். ஒன்று விலங்குத்தன்மையாகவும், இன்னொன்று இறைத்தன்மையாகவும், தெய்வத்தன்மையாகவும் பிரித்தோம். இப்போ இந்த 3 சக்கரங்களை நாம எந்த சக்கரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாமளே தெரிஞ்சுக்கலாம். அது ஒண்ணும் யாரும் சொல்ல வேண்டியது. உணவின் மீது நாட்டம், இன்பத்தின் மீது நாட்டம், பொருட்களின் மீது பற்று, இதெல்லாம் அந்த 3 சக்கரத்துக்கு கீழே வந்துடும். இவர்கள் தங்களை மனிதர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும், அதாவது இவருடைய எண்ணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்குள்ளேயே வந்துடும், இந்த உலகத்துக்குள்ளேயே வந்துடும். அதை தாண்டி யாரும் யோசிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம 3 பிரிவா பிரிச்சோம். அதே மாதிரி இந்த சிவ தன்மையிலும் 3 விதமா இருக்கிறது. அந்த சத்தியத்தினுடைய பாதையிலும் 3 விதமான தன்மைகள் இருக்கின்றன. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உருவம், இன்னொன்று அருவுருவம், இன்னொன்று அருவம். 3 நிலை இருக்கு. மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் உருவம். இது 2ம் சேர்ந்ததுன்னா நீங்க ஒரு உருவத்தை உருவாக்க முடியும். மண்ணு, தண்ணி 2யும் சேர்த்துனீங்கன்னா ஒரு பிள்ளையார் நீங்க உருவாக்கலாம். உருவம். அதே மாதிரி அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மணிப்பூரகமும் அநாகதமும் பாத்தீங்கன்னா அருவுருவம். நெருப்பு மாதிரி. நெருப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உருவமா இருக்கு, ஆனா உருவம் இல்லை. அதுக்கு உருவம் மாதிரி தெரியும். எரியும் போது பாத்தீங்கன்னா ஏதோ வடிவம் மாதிரி எல்லாம் தெரியும், ஆனா உண்மையில் அதுக்கு வடிவம் கிடையாது. இது அருவுருவம். அநாகதத்துக்கு மேலே விசுத்தி மற்றும் ஆக்ஞா அருவம். அதுக்கு மேல இன்னொரு நிலை இருக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா 6 சக்கரங்கள்னு சொல்லுவாங்க. நாம 6 சக்கரங்கள் தான் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கே நம்ம கஷ்டமா இருக்கு. ஆனா இன்னும் டீட்டெயிலிங்கா பாத்தீங்கன்னா, ஆக்ஞாவிலிருந்து சகஸ்ரார வரைக்கும் தனியா ஒரு 6 சக்கரம் இருக்கு. இது எந்த கூகுள்லயோ புத்தகங்கள்லயோ நீங்க வேணா கூகுள்ல வேணா சர்ச் பண்ணி பாருங்க, யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. நெற்றி போட்டிலிருந்து சகஸ்ரார வரைக்கும் 6 சக்கரம் இருக்கு. அந்த 6 சக்கரத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அந்த ஒவ்வொரு சக்கரமும் ஒரு வேலை செய்யும். இது நீங்க நெட்ல பூரா சர்ச் பண்ணுங்க. அதான் நான் சொன்னேன், எல்லாமே இன்டர்நெட்ல இல்லைன்னு சொன்னேன். இதை நாம இந்த வகுப்புல, குண்டலினி வகுப்பினுடைய அந்த கடைசியில, ஆக்ஞாவுக்கு அப்புறம் அந்த 6 சக்கரம் என்ன, அது அந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் 6 பேர் இருக்கு. அந்த 6 பேர் என்ன செய்யுதுன்னு புரிஞ்சாதான் உங்களுக்கு சமாதினா என்னன்னு புரியும். சமாதி அங்கதான் நிகழ்வு. அந்த சமாதியே 6 பிரிவா பிரிச்சிருக்காங்க. இப்ப நாம சமாதி நிலை 6 பிரிவா பிரிச்சிருக்கிறோம். அந்த சமாதி என்டர் ஆகுறதுல இருந்து பினிஷ் ஆகிற வரைக்கும் ஒரு 6 ஸ்டேஜ் இருக்கு, ஒரு 6 பேர் இருக்கு. எனவே இது உங்களுக்கு டேட்டாவா எங்கேயும் கிடைக்காது. இதை நாம நேரடியா குரு மூலமாகத்தான் கற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் நாம இந்த வகுப்பை நேரடியாக எடுக்கிறோம். இப்ப இதுவரைக்கும் நாம் என்ன பார்த்தோம்னா 3 சக்கரங்கள். இந்த சக்கரங்களுடைய தன்மைனா விலங்குத்தன்மை கொண்ட சக்கரங்கள். இந்த தன்மை தாண்டுபவர்களுக்கு தான் இறைவனை தேட வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே வரும். 3 சக்கரங்களை கடந்தவர்கள். அப்ப இந்த 3 சக்கரங்களுக்கு நினைவே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாட்டுல தேடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த இடத்துல சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கோயில் மட்டும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அன்னதானம் எங்க போடுறாங்களோ அங்க போய் பக்தி பண்ணிட்டு இருப்பாங்க, கடவுளை தேடிட்டு இருப்பாங்க. இது மூலாதாரம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்பத்தின் மூலமா, இந்த கடவுளை அடைந்தால் இன்பம் கிடைக்கும் என்ற நோக்கத்திற்காக அந்த சாதனைகளை செய்வது, அல்லது இன்பத்தின் மூலமாக, உடல் இன்பத்தின் மூலமாக, புலன்கள் மூலமாக இறைவனை அடைய முடியுமா என்று முயற்சி செய்வது. இது இந்த தந்திரா போன்ற பிரிவுகள். உடல் உறவுகளின் மூலம், அதாவது காமத்தின் மூலம் கடவுளை அடைவதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் இந்த 2வது சக்கரத்தில் இருக்கிறவங்க. 3வது சக்கரத்தில் இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சுவையை தேடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு ஆன்மீகத்திலும் சுவை வேணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பயிற்சி பண்ணாங்கன்னு வைங்களேன், அதுல ஏதாவது ஒரு சுவை கிடைக்கும் அப்படின்னா அந்த பயிற்சி செஞ்சுட்டு அந்த சுவையை சாப்பிட்டே இருப்பாங்க. அந்த சுவைக்காக ஏங்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு பயிற்சி பண்ணியிருப்பீங்க, அந்த பயிற்சியில் உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்திருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா அதை நினைச்சே ஏங்கிட்டு இருப்பான். திரும்ப அந்த பயிற்சி பண்ணி வருமா, ஆனா வராது. ஒரு முறை வந்த பயிற்சி அனுபவம் திரும்ப வராது. இவன் என்ன பண்ணுவான்னா அதுக்காக ஏங்கிட்டே இருப்பான். இந்த மணிப்பூரகம் இந்த அனுபவ உணவை கேட்கும், அனுபவ சுவையை கேட்கும். இவங்க வாழ்க்கை போற இவங்க இறைவன் இப்படி தேடுவாங்க, இந்த அனுபவத்தின் மூலமாக.
விதவிதமான பயிற்சிகள் மூலமாக அதை அடைய முடியுமான்னு பார்ப்போம். இது அவர்களுடைய ஒரு முறை. அப்போ இந்த 3 சக்கரங்கள் அப்படிங்கிறது வந்து 3 சக்கரங்களில் இருப்பவர்கள் விலங்குத்தன்மை கொண்டவர்களாக உணவு, உறக்கம் மற்றும் காமம் இந்த 3 மட்டும்தான் அவர்களுடைய அடிப்படை இயக்கமாக இருக்கும். அவர்கள் இயங்குவதற்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவா இருக்கும். மற்ற 3 சக்கரங்களில் உண்மையிலேயே ஆன்மீகம் தொடங்குகிறது. ஒருவர் இறை தேடல், இறைவனை தேட தொடங்குறது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுவையெல்லாம் இல்லாமல், சுவைக்காக அல்லாமல், உடல் இன்பத்திற்காக அல்லாமல், சுகபோகத்திற்காக அல்லாமல், பெருமைக்காக அல்லாமல், உண்மையிலேயே இறைவனை தேடி தொடங்கும் பயணம் எங்கே தொடங்குகிறது என்றால் இந்த 3 சக்கரங்களை கடக்கும் போது தொடங்கும். இப்போ அந்த இப்ப கேட்கலாம், இந்த 3 சக்கரங்களும் விலங்கு சக்கரங்கள், இதற்கு எதற்கு தியானம்? கடவுளை தேடுவதற்கு தியானம் சரி, இந்த 3 சக்கரங்கள் மேலதானே தியானம் வரணும். இந்த 3 சக்கரங்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே நாம தியானம் பண்ண வேண்டியது இந்த சக்கரங்களுக்கு தான். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இது எப்படியாவது நம்மளை விட்டு இந்த விலங்குத்தன்மை போயிடணுமே அப்படின்னு வேண்டி இந்த பயிற்சியை நம்ம பண்றோம். அடிப்படையான 3 சக்கரங்கள் எதுக்குன்னா விலங்குத்தன்மை கொண்டது. மனிதரிடம் தெய்வத்தன்மை கொண்டு வருவது சுலபம். ஒரு மனிதரிடம் குடிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற அந்த பழக்கத்தை கொண்டு வர்றது ரொம்ப சுலபம். ஆனால் அந்த குடிப்பழக்கத்தை விடுவது கடினம். அப்போ மனிதர்களை, இந்த 3 சக்கரங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை அந்த விலங்குத்தன்மையை அவர்களிடம் விடுவிப்பது கடினம். இறைத்தன்மையை கொண்டு வருகிறோம். இதுக்கு மேல தாண்டவங்கிட்ட வேலை ரொம்ப ஈஸி. பாதி கிணறு தாண்டறதுங்கிறது இதுதான். பாதி கிணறு தாண்டிட்டான் 3 சக்கரத்தை தாண்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலை ஈஸி. ஆனா இந்த பாதி கிணறு தாண்டுவதுதான் சவால். எனவேதான் நான் அந்த ஒவ்வொரு பயிற்சியும் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க மேற்கொள்ற எல்லா பயிற்சியும் இந்த 3க்குள்ளதான் அடங்கும். நீங்க என்ன பயிற்சி எடுத்தீங்கன்னாலும் சரி, இந்த 3க்குள்ளதான் இருக்கும். எது 3க்குள்ளேயும் கேட்டீங்கன்னா, அதாவது அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது, அந்த இன்ப சுவைக்காக, அந்த ஆன்மீகத்துல ஒரு போதை மாதிரி ஒரு நிலை வரும் இல்லையா, அந்த நிலையை அனுபவிப்பது. அதற்காக இன்பத்தின் மூலமாக அதை அடைய முயற்சி செய்வது. இதெல்லாம் தான் இந்த 3 சக்கரத்தினுடைய தன்மை. இந்த 3 சக்கரத்துலதான் பெரும்பாலும் இப்போது இருக்கக்கூடிய நான் எல்லா பயிற்சிகளும் எதுனா இந்த 3 அடிப்படையா. இப்ப நம்முடைய பயிற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 3ம் அல்ல. நம்முடைய பயிற்சி அது அனுபவத்தை தருவதல்ல, சுவையை தருவதல்ல, அது உங்களுக்கு இன்பத்தை தருவதில்லை. அப்படிதான் அந்த பயிற்சி எதுக்குன்னா, அது ஒன்றுதான் நிஜமானது. எல்லா அனுபவங்களும் பொய், எல்லா இன்பங்களும் பொய், எல்லா சுவையும் பொய். இப்ப நீங்க உலகத்துல நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவோ இன்பங்களை அனுபவிச்சீங்க. இப்ப உங்களுக்கு எந்த இன்பம் ஞாபகம் இருக்கு? எவ்வளவோ சுவையை சாப்பிட்டீங்க, எந்த சுவை நினைவில் இருக்கு? எனவே எல்லாம் பொய், அதுதான் மறைந்து போகிறது. இதற்கு மேலேதான் உண்மையான மெய்ச்சுவை வருகிறது. இதுவரைக்கும் இருக்கிறது பொய்ச்சுவை. இந்த ஒரு பழைய கதை கூட இருக்கு. ஒரு நாய் ரொம்ப பசியில் இருந்தது. அது எங்கேயும் அலைஞ்ச உணவு தேடிக்கிட்டு இருந்தது. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு காஞ்சி போன பழைய எலும்பு துண்டு ஒன்று கிடைச்சு. இந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த எலும்பு துண்டு எடுத்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பசியில் என்ன பண்றதுன்னு தெரியல இருக்கு. அதுல ஒண்ணும் இல்லை, சதைப்பகுதியில் அது பழைய எலும்பு எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. அதை கடிச்ச உடனே அது கடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல என்னச்சுன்னா, அதை கடிச்சு இந்த பல்லுல இருந்து ஈரல் இருந்து ரத்தம் வடிய ஆரம்பிச்சு. இந்த ரத்தம் வடிய ஆரம்பிச்சோடனே இந்த ரத்தம் வந்து ஒரு சுவையை கொடுத்தது அதுக்கு. இது என்ன பண்ணுச்சுன்னா, தொடர்ந்து வேகமா கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடிக்க ஆரம்பிச்சுன்னா அந்த இன்பத்திற்காகவே அந்த எலும்பை கடித்து தன்னுடைய ரத்தம் முழுவதையும் இழந்து, தன்னுடைய ரத்தத்தையே சுவை என்று சுவைத்து தன்னுடைய ரத்தம் முழுவதையும் இழந்து அந்த நாய் இறந்து விட்டது. இது ஒரு பழைய கதை. அப்போ இந்த 3 சக்கரங்கள் இருப்பவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்பத்திற்காகவே அதை செய்து அந்த இன்பத்திலேயே, அந்த இன்ப ஏக்கத்திலேயே மடிந்து போவார். இதுதான் அவர்களுடைய நிலை. ஆனால் இந்த 3 சக்கரம் கடந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சுவை என்பது மிக மிக ஆபத்தானது. இன்றைக்கு சமுதாயத்துல இந்த உணவெல்லாம் நஞ்சாய் போனதுக்கு, உணவு விஷமானதுக்கு என்ன காரணம்? சுவைதான் காரணம். ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால சுவை அவ்வளவு பொருட்டா இருக்காது. சுவையை பற்றி அவர்கள் பெரும்பாலும் கவலைப்பட மாட்டாங்க. நல்ல ஆரோக்கியமான பொருளான்னு பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கு சுவைக்குத்தான் முக்கியத்துவம். இந்த உணவு சுவை எங்க வந்துருச்சுன்னா, ஆன்மீகத்திலும் அது வந்து விட்டது. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எங்க சுவையான ஒரு தியான பயிற்சி கிடைக்கும், எந்த இடத்தில் ஒரு இதமான இன்பமான அனுபவம் கிடைக்கும்,
அப்படின்னு சொல்லி அதை தேடி போகிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஆன்மாவினுடைய ஆரோக்கியத்தை இழந்து போகிறார்கள். நம்முடையது சுவை அல்ல, இது ஆரோக்கியம். நம்முடைய எந்த சுவையும் இல்லை, எந்த அனுபவமும் இல்லை. அதை கடந்து போவது என்பது எங்கே தொடங்குகிறது என்றால், இந்த 3வது சக்கரத்தை தாண்டிய உடனே அது தொடங்குகிறது. எல்லா சுவையும் போயிடும். உதாரணமா, எவ்வளவு சுவையான பிரியாணி, என்ன சுவையான உணவோ நீங்க வாயில வச்சு ஒரு 5-6 முறை அதை மெல்லுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா, இந்த தொண்டை கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா அது சுவையே இருக்காது. அந்த சுவையே இல்லாததுதான் உடலுக்குள்ள போய் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நீங்க அந்த உணவை மெல்லாம சுவையோடு விழுங்கி பாருங்க, அது உங்களோட உடலுக்கு எதிராக வேலை செய்யும். அப்போ இந்த 3 சக்கரங்கள் என்கிறது சுவை. இந்த 3 சக்கரங்கள்லயே நீங்க நல்லா அதை மென்னிடணும், அந்த சுவையை மென்னிடணும். மென்னு 4வது சக்கரமான அநாகதத்துக்கு சக்கையத்தை அனுப்பணும். சுவை இல்லாததுதான் 4வது சக்கரத்துக்கு போகணும். 4வது சக்கரத்துக்கு சுவை சென்றால் அந்த இடம் விஷமாகிவிடும். எனவேதான் அந்த இடம் தெய்வத்தினுடைய இறைத்தன்மையுடைய தொடக்கமாக சொல்லப்படுகிறது. எனவே இறைத்தன்மை என்பது எந்த சுவையும் இல்லாதது, எந்த அனுபவமும் இல்லாதது, எந்த தன்மையும் அற்றது, ஒன்றுமற்ற தன்மை கொண்டது. ஒன்றுமற்ற தன்மைனா எந்த சுவையும் இல்லாததுதான். எனவே நம்முடைய பயிற்சி, அந்த இதுவரையும் நம்முடைய பயிற்சிகள் எல்லாம் எதை நோக்கி உங்களை எடுத்துச் செல்கிறது என்றால், இந்த 3 சக்கரங்களை கடந்து நேரடியாக நீங்கள் தொடங்குவது. ஆனால் இந்த 3 சக்கரங்கள் என்னென்ன வேலை செய்கிறது, என்னென்ன சிக்கல் இருக்குன்னு நாம இப்ப அதை விளக்கமா பார்த்துட்டோம். உண்மையிலே இந்த 3 சக்கரங்களும் நமக்கு தேவையில்லாத சக்கரங்கள் தான். விலங்குத்தன்மை நமக்கு தேவையில்லாததான். ஆனா சிக்கல் என்னன்னா, அதை நாம் தெரிந்தோ தெரியாமலோ சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த சுமையை, அந்த விலங்கை நீங்கள் இறக்கி வைக்காமல், விக்ரமாதித்தனை போல அந்த வேதாளத்தை நீங்கள் இறக்கி வைக்காமல் உங்கள் வீட்டை நோக்கி நீங்கள் சென்றடைய முடியாது. அந்த பேய் உங்களை பிடிச்சி தொங்கிட்டே இருக்கும். உங்கள் வீடு வரைக்கும் அது வரும். உங்க வீட்டுக்கு போக விடாது. உங்க தோல்லையே தொங்கிட்டு இருக்கும். நீங்க சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த உலகம் என்ற மயானத்துக்குள் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த வேதாளத்தோட மல்லு கட்டிக்கிட்டு, இந்த விலங்கு, இந்த மனம் என்ற விலங்கோடு மல்லு கட்டிக்கிட்டு, இன்னும் சொல்ல போனா இந்த மனம் அப்படிங்கிறது இந்த 3 சக்கரத்திலும் ரொம்ப வீரியமா இருக்கும். இந்த 3 சக்கரம் உள்ள தன்மை உள்ள ஒரு மனிதர்களிடம் இந்த மனம் பவர்ஃபுல்லா இருக்கும். அதாவது அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் இந்த மனம் தான் தீர்மானிக்கும். இவர்களால தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடியாது. மனதை கட்டுப்படுத்த முடியாதனாலதான் அவர்களால் சுவையை கட்டுப்படுத்த முடியல, இன்ப அனுபவத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே இந்த 3 தன்மையில் இருப்பவர்களால இதை தாண்டி போக முடியாத காரணம், மனம் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இதோடு போராடி, அந்த வேதாளத்தோடு விக்ரமாதித்தன் போராடுவதைப் போல போராடி, அதிலிருந்து வென்று எவர் ஒருவர் அந்த சுவையில் இருந்தும், அனுபவ இன்பத்தில் இருந்தும், இன்ப நாட்டத்தில் இருந்தும் ஒருவர் வெளியே வருகிறாரோ, அவர் மட்டுமே 4வது இடமான அநாகதத்தை அடைய முடியும். எனவேதான் இந்த 3 சக்கரங்களை பற்றி நாம் இவ்வளவு விரிவா தெரிஞ்சுக்கிறோம். இந்த 3 சக்கரங்களும் எதுக்குன்னா, இதை கடந்து செய்வதற்கு, இந்த சக்கரங்களிலிருந்து விடுபடுவதற்கு, இந்த தன்மையிலிருந்து விடுபட்டு லேசானவராக மாறி போவது. இன்னும் சொல்ல போனா இந்த 3க்குமே எடை இருக்கு. மூலாதாரம் என்ற மண்ணுக்கு எடை இருக்கிறது, சுவாதிஷ்டானம் என்ற நீருக்கு எடை இருக்கிறது, இந்த நெருப்பு என்ற அந்த ஃபயருக்கும் அதுக்கும் ஓரளவுக்கு எடை இருக்கு, லேசான எடை இருக்கு. ஆனால் காற்றுக்கு எடை கிடையாது. இந்த மனம் என்ற எடை எப்போது உங்களை விட்டு லேசாக மாறுகிறதோ, விடுபடுகிறதோ, அப்போதுதான் நீங்கள் காற்றை போல மாற முடியும். அந்த இடத்தை நீங்கள் அடைய முடியும். அந்த இடத்தில்தான், இந்த காற்றாக லேசாக இருக்கக்கூடிய இடத்தில்தான் அன்பு பொங்குகிறது. அந்த இடத்துலதான் அன்பு வருது. அதற்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் பற்று, பாசம், பிடிப்பு. மனிதர்கள் அந்த 3 சக்கரங்களில் இருந்து கொண்டு அன்பை பற்றி பேசுகிறார்கள். அவர்களுக்கு அன்புனா என்னன்னே தெரியாது. ஆனால் அவர்கள் அன்பை பற்றி பிரஸ்தாபம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி விளக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது என்னன்னே தெரியாது அவர்களுக்கு. உண்மையில் அந்த 4வது நிலையை அடைந்தவர் மட்டுமே அன்பை பற்றி பேசுவதற்கு தகுதியான நபர். எனவே ஒருவரை அன்பை நோக்கி எடுத்துச் செல்வதுதான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். அதன் பிறகு பயணம் சுலபம். நீங்கள் எடையற்றவராக ஆகிவிட்டால் அதன் பிறகு நீங்கள் பறப்பது சுலபம். ஒரு மண் பறக்க முடியாது, எவ்வளவு தூரம் பார்த்தாலும் கீழே வந்துடும். தண்ணீர் பறக்க முடியாது, கனமாச்சில கீழே வந்துடும். நெருப்பும் பறக்க முடியாது, ஏதோ இடத்துல அணைந்து விடும். ஆனால் காற்றுக்கு எல்லை இல்லை.
அது எப்போதும் எல்லா நேரங்களிலும் பறந்து கொண்டே இருக்க முடியும். எல்லாவற்றிலும் விடுபட்ட நிலையில் அது தன்னுடைய பயணத்தை சுதந்திரமாக தொடர முடியும். எனவே இதுதான் அந்த 4வது நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய வழி. அப்ப இந்த 3 சக்கரங்களுடைய தன்மை என்னன்னு பார்த்தோம். இது ஏன் இவ்வளவு முக்கியமா இருக்கு, இது ஏன் இவ்வளவு நம்ம எந்த இடத்துல நாம் இதோடு பந்தப்பட்டு இருக்கிறோம் என்பதையெல்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த பந்தத்தை எப்படி உடைப்பது, இந்த சக்கரங்களிலிருந்து எப்படி விடுபடுவது அப்படிங்கிறத செயல்முறை பயிற்சியாக இப்போது நாம் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.